கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 68வது அதிகாரம் 28வது வசனம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய வேலைகளில் வெற்றி பெறுவதற்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிற வேளைகளில் தொடர்ந்து செயல்பட பலனை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நாம் சாட்சியாக விளங்க பலனை கொடுக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினதை திடப்படுத்துவார். சூழ்நிலைகள் எல்லாம் பாசிட்டிவாக மாறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல் வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு சோர்வின் நாட்களை எடுத்து போட்டு உற்சாகத்தை கொடுத்து பலப்படுத்துங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனை கொடுங்க. மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கட்டும். வியாதியின் நிமித்தம் பலன் இல்லாமல் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுத்து பலப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.